மினி எக்லெஸ் பைப்டு குக்கீஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன். அதை வயர் விஸ்க் வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஸ்மூத் பண்ணி எடுத்துக்கிறேன். பட்டர் தான் குக்கீஸ்க்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நான் யூஸ் பண்ணக்கூடியது இன்றைக்கி ஆவின் பட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆவினில் அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு பட்டரோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்காது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா அமுலில் இருக்கக்கூடிய பட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. இது கூட வெனிலா எசன்ஸும் பாதாம் எசன்ஸும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது கூடயே பவுடர் சுகரையும் சேர்த்து வயர் விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். பாதாம் எசன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் சேர்க்கணும். கொஞ்சம் ஜாஸ்தியாக போனால் கூட ஃப்ளேவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதில். அதனால் பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க. இது கூட காய்ச்சி ஆற வச்ச பாலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது கூட மைதாவும் கார்ன்ஃப்ளவரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நார்மலாக நம்ம குக்கீ செய்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த மாவு வந்து நல்லா நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு திக்காக இருக்கும். இப்போ நம்ம பைப்டு குக்கீஸ் பண்ணுறதுனால மாவு கொஞ்சம் இலக்கமாக தான் இருக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம பைப்பிங் பேக்கில் போட்டு பண்ணுறதுக்கு அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். இந்த ஃப்ளேவருக்கு பதிலாக நீங்கள் வேறு என்ன எசன்ஸ் வேணாலும் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். குக்கீஸ் ரெடி பண்ணுறதுக்கு நான் இந்த நாசில் தான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். இந்த நாசிலை பைப்பிங் பேக்கில் போட்டு எடுத்துக்கிறேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு எடுத்து இந்த பைப்பிங் பேக்கில் சேர்த்துக்கிறேன். பைப்டு குக்கீஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக 2 பைப்பிங் பேக் யூஸ் பண்ணணும். நம்ம ஒரு பேக் மட்டும் போட்டோம் அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய ப்ரெஷரில் அந்த பைப்பிங் பேக் வந்து விட்டுரும். அதனால் கண்டிப்பாக 2 பைப்பிங் பேக் போட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த மாதிரி பேட்டர்ன் போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய ட்ரேயில் பட்டர் க்ரீஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே நான் குக்கீஸ் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். ரெடி பண்ண அந்த குக்கீஸ் எல்லாத்தையும் 185க்கு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண ஓடிஜியில் 10லேருந்து 15 நிமிஷம் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். 2 ராடுமே ஆனில் செட் பண்ணி பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். குக்கீஸ் பேக் பண்ணி வெளியே எடுத்ததுக்கப்புறம் சூடாக இருக்கிறப்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆறுனதுக்கு அப்புறம் தான் நல்ல பிஸ்கட் மாதிரி கிறிஸ்பியாக இருக்கும். இது பேக் ஆயிடுச்சா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ட்ரே வெளியே எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஷேக் பண்ணி பார்த்தோன்னா குக்கீஸ் வந்து இருக்கிற இடத்துலேருந்து மூவ் ஆயிரும். அப்போனா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த குக்கீஸ் எல்லாம் 130 கிராம் இருந்துச்சு. 1/4 கிலோ குக்கீஸ் 200 ரூபாய்க்கு நான் கொடுக்குறேன். இது வந்து ரூம் டெம்பரேச்சர்லேயே 10 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பேக் பண்ணுறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்குகிற மாதிரியான ஒரு வெப்சைட் ஒன்று நான் ஆரம்பிச்சிருக்கேன். அந்த வெப்சைட்டில் பேக்கிங்க்கும் பேக் பண்ணுறதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நான் வீடியோவில் காட்டுற திங்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் அதில் இருக்கும். உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து செக் பண்ணி இதில் ஆர்டர் போட்டுக்கலாம். வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. மதுரையில் ரெகுலராக நான் ஆஃப்லைன் கிளாஸ் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். 1 டே கிளாஸ் தான் இருக்கும். மேக்ஸிமம் காலையில் ஒரு 10:30க்கு வந்தீங்கன்னா 2 மணிக்குள்ளாகவே முடிஞ்சிடும். உங்கள் ஒரு ஆளுக்கு மட்டும்தான் கிளாஸ் இருக்கும். 1-on-1 கிளாஸ் அப்படின்றதுனால உங்களுக்கு கிளாஸ் வந்து ரொம்ப கிளியராக இருக்கும். 1 டேலே நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா 2 கேக் வந்து நீங்கள் ரெடி பண்ணுவீங்க. 2 1/2 kg கேக் பண்ணுவீங்க. ஃபுல் கேக்கும் நீங்களே பண்ணணும். நீங்கள் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு பிரிண்ட் அவுட் நோட்ஸ் கொடுத்துருவேன். அந்த ரெசிபி பார்த்து
ஃபுல் கேக்குமே நீங்களே பண்ணிவிட்டு ஓடிஜி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதும் உங்களுக்கு கிளியராக சொல்லி கொடுத்துருவேன். கேக் பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு அது க்ரீம் ரெடி பண்ணி ஃபுல் கேக்கும் ஐசிங் பண்ணி எடுக்கணும். அதாவது ஒரு பர்த்டே கேக்காக அதை டெக்கரேட் பண்ணி நீங்கள் எடுக்கணும். இது எல்லாமே நீங்கள் முடிச்சுட்டு நீங்கள் போகிறப்ப அந்த 1 kg கேக்கையுமே எடுத்துகிட்டு போகலாம். அந்த பேஸ் யூஸ் பண்ணி மித்த ஃப்ளேவர்ஸ்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்ற ஐடியாவுமே நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். கிளாஸ் முடிச்சதுக்கப்புறமும் என்னோடய சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் ஒரு ஆள் மட்டும் வந்து படிக்கிறப்ப உங்களுக்கு கிளாஸ் வந்து ரொம்ப கிளியராக இருக்கும். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கீழே இருக்க குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க.